ஹாய் காய்ஸ், டெட்புல் டிடெக்டிவ் கம்பெனிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு இன்டர்வியூக்கு யாரெல்லாம் வரான்னு தெரியல. பார்ப்போம் யாரெல்லாம் வரான்னு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய், வணக்கம் குட்டி பையா. உன் பேர் என்ன? என் பேர் டைஜஸ்ட். உனக்கு என்னப்பா சூப்பர் பவர் இருக்கு டிடெக்டிவ் ஏஜென்சியில் சேர்ற அளவுக்கு? நான் வாந்தி எடுத்தா எல்லாரும் தீஞ்சு போயிடுவாங்க. என்கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்கு. என்னன்னு தெரியுமா? நான் எல்லாரையும் வாந்தி எடுக்க வைக்கிறவன். இது நீ போடுற மொக்க வீடியோலையா? ஐயோ, இல்லை 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 சாரி சரி 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 அந்த மாதிரி இல்லை. என்னோட ஃபேஸ் மாஸ்க் எடுத்தால் எல்லாரும் வாந்தி எடுப்பாங்கன்னு சொன்னேன். ஓ அப்படியா? அந்த அளவுக்கு பெரிய டுபாக்குற நீ? உன்னை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிறேன் கண்ணா, நீ வெயிட் பண்ணு, ஓகேவா? எதுவும் கவலையாக இருக்கியா? இல்லை அப்படிலாம் இல்லை. என்னடா கண்ணா, சூப்பர் சிங்கர்லாம் பார்க்குறே இல்லையா? சூப்பர் சிங்கர்லாம் வீடியோவில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லோரும் அழுகிற மாதிரி மூஞ்சி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வை, அப்போ தான் உன்னை செலக்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே சார், நான் வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ சார். அசத்திட்டேன். ஹாய், உங்கள் பேர் என்ன சார் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் ஐயம்பேட்டை களிய பெருமாள். எப்படி சொன்னாலும் சுமாராக தான் இருக்குது. இன்னிலேருந்து உங்கள் பேர் ஏகே. ஏகேன்னு ஒன்று ஒரே ஸ்டைலாக இருக்குது. கர்ணன ரஜினிகாந்த் ஃபேன், ஆனால் ஏகேயோட தீவிர பக்தன் தான். ஓகே ஓகே ஏகே, ரொம்ப டீப்பாக போண்டா. உங்களோட சூப்பர் பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கர்ணன் என்னோட சூப்பர் பவர் என்னன்னா, நான் எது பண்ணாலும் ஸ்டைலாக தான் இருக்கும். சாரி ஏகே, உங்களோட தகுதிக்கு இந்த கம்பெனி ரொம்ப கம்மி. நீங்கள் நேராக போய் சினிமா சேர்ந்துருங்க, ஓகேவா? ஓகேடா கண்ணா, வட்டா. என்னோட முக்கியம் இருக்கவங்கள டீமில் சேர்த்தா தான் நான் ஹீரோவாக தெரியுவேன். தேங்க்யூ ஏகே. ஹாய் பேட்மேன், நீங்களா? ஆமாம், நான் தான் அஜ்புல். நீ இந்த பட்டாபிராமனோட கேஸ் எடுத்திருக்கியாமே? பட்டாபிராமன் கேஸா? ஆமாம் ஆமாம், குழந்தை காணும்னு சொன்னாங்க, அந்த கேஸ் தானே? ஆமாம், அவர் என்னோட பல வருஷ கிளைம். 2 வருஷமாக அந்த கேஸை நான் தான் நடத்திட்டுருக்கேன். 2 வருஷமாக கண்டுபிடிச்சிட்ருக்கியா? நீ எல்லாம் சரி, நான் எதுவும் சொல்ல விரும்பல, விட்டுரு. டெட்புல் அவர் என்னோட ரெகுலர் கஸ்டமர். என்னோட கஸ்டமரை உன்கிட்ட இழுக்காத, அது நல்லதுக்கு இல்லை டெட்புல். ஆனால் போயா, வெளியே போ. நம்மளோட பெரிய ஆஃபீஸாக கட்டிட்டான். இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தா பிரான்ச் எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணிடுவோம் போல. அதுக்குள்ளே இந்த கம்பெனியை இழுத்து மூட வைக்கிறோம். இன்டர்வியூ கிடையாது, ஒன்றும் கிடையாது, போமா வெளியே. ஏன் சார் இப்படி கோவமாக பேசுறீங்க? என்னாச்சு? இன்டர்வியூவில் நீங்கள் கால்ஃபர் பண்ணதுனால நான் வந்திருக்கேன். அதுக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குது சார். உனக்கு இருக்குமா? ஆனால் எனக்கு இப்போ ஆள் போடுற மாதிரி ஐடியா இல்லை. நான் இன்டர்வியூ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறேம்மா. எப்படி நீங்கள் இப்படி பேசலாம்? நீங்களே கால்ஃபர் பண்ணுவீங்களா? இப்போ நீங்களே வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? எப்படியாவது உங்கள் கம்பெனியில் சேர்ந்து தருவேன். நீங்களே என்னை கூப்பிட்டு, ஏம்மா நீ தான் இந்த கம்பெனியில் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு நான் வச்சுப்பேன். இது என்னோட சேலஞ்ச். சரி சரி, போமா வெளியே. என்னடா இது, இப்போ தான் இந்த பேட்மேன் வந்து மிரட்டிட்டு போகிறான், அடுத்தது இந்த பொண்ணு வந்து சேலஞ்சுன்னு சொல்லி சவால் விட்ட போகுது. ஏதோ ஒரு கடுப்பில் அந்த பொண்ணை திட்டி விட்டுட்டோமே. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம்.